ஹாய் கைஸ், ஐம் வாசு. இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இப்போ நடந்துச்சு. இதை யார் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் மறைமுக தேர்தல் மூலம் நடத்தினாங்க. இதில் யாரெல்லாம் ஓட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிகளும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் இதில் ஓட் பண்ணலாம். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக அவர் பதவி ராஜினாமா செஞ்சாரு. அது ஆக்சுவலா ஆர்டிகல் 67 படி 5 வருடம் துணை குடியரசுத் தலைவர்கள் பதவி இருக்கும். அவர் மருத்துவ காரணங்களுக்காக இடையிலே பதவியை தொடர்ந்ததுனால ஆர்டிகல் 68 உட்பிரிவு 2 படி அவங்களுக்கு விரைவில் தேர்தல் நடத்தணும், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். அப்படி தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் அவர்களும் தெலுங்கானாவை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி அவர்களும் போட்டியிட்டாங்க. அதுல 152 வாக்குகள் எக்ஸ்ட்ரா முன்னணியில் பெற்று CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வின் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா இவர் தமிழகத்தை சேர்ந்த 3வது நபர். தமிழகத்திலிருந்து மொத்தம் 3 பேர் துணை குடியரசுத் தலைவர் ஆயிருக்காங்க. அதுல முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், செகண்ட் வெங்கடராமன் அவர்கள், தேர்ட் CP ராதாகிருஷ்ணன். இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.